ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 18 பதம் 5 அதன் தொடர்ச்சி. ஒரு பக்தர் எவ்வாறு கிருஷ்ணரின் மேல் அன்பு கொண்டவராகிறார் என்ற செயல்முறையானது சைதன்ய சரிதாமிர்தத்தில் அந்திய லீலை 4.192 விளக்கப்பட்டுள்ளது. தீக்ஷா காலே பக்த கரே ஆத்ம சமர்ப்பண சே காலே கிருஷ்ண தாரே கரே ஆத்ம சம. தீட்சை பெறும் பொழுது பகவானின் சேவைக்காக முழுவதுமாக ஒரு பக்தர் சரணடையும் போது கிருஷ்ணர் அவரை தனக்கு சமமானவராக ஏற்றுக்கொள்கிறார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி இயற்றிய பக்தி சந்தர்ப்பத்தில் 868 தீட்சை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. திவ்யம் ஞானம் யதோ தத்யாத் குர்யாத் பாபஸ்ய சங்கஷம் தஸ்மாத் தீக்ஷேதி சா ப்ரோக்தா தீட்சை பெறுவதால் ஒருவனது ஜடப்புலனின் ஆர்வமானது படிப்படியாக விலகி ஆன்மீக வாழ்க்கையில் படிப்படியாக ஆர்வம் ஏற்படுகிறது. குறிப்பாக ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் நாம் இதற்கு நடைமுறையில் பல உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். செல்வமிக்க மற்றும் மிக உயர்ந்த குடும்பங்களிலிருந்தும் எங்களிடம் வரும் மாணவர்கள் ஜட இன்பத்தில் உள்ள ஆர்வத்தை இழந்து ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் கொள்கின்றனர். செல்வம் கொளிக்கும் குடும்பங்களிலிருந்து வந்தாலும் அவர்களுள் பலர் சுகமளிக்காத வாழ்க்கை சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் அவர்கள் கிருஷ்ணருக்காக கோயிலில் வசிக்கவும் வைஷ்ணவர்களுடன் பழகவும் எந்த விதமான சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றனர். ஜட புலனின்பத்தில் ஒருவன் ஆர்வமற்றவனாகும் பொழுது ஆன்மீக குருவால் தீட்சை அளிக்க தகுதி பெற்றவன் ஆகிறான். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற ஸ்ரீமத் பாகவதம் கூறுவது 6ஆம் காண்டம் 1ஆம் அத்தியாயம் பதம் 13 தபஷா பிரக்மஷர்யேன ஷமேன சதமேன ச. ஒருவன் தீட்சை பெற முனையும் போது அவன் தவங்களை மேற்கொள்ளவும் பிரம்மச்சாரியம் மற்றும் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துதலை கண்டுபிடிக்கவும் வேண்டும். ஆன்மீக ஞானம் அதாவது திவ்ய ஞானம் பெற வேண்டும் என்று ஒருவன் முனையும் போதே தீட்சை பெற தகுந்தவனாகிறான். திவ்ய ஞானம் எனப்படுவது நுணுக்கமாக தத்விஞானம் அல்லது பரமபுருஷரை பற்றிய அறிவாகும். தத்விஞானார்த்தம் சகுரும் ஏவாபி கச்சேத். பரம சத்தியத்தை பற்றிய திவ்யமான விஷயத்தை கேட்க ஒருவன் ஆவலாக இருக்கும் போது அவனுக்கு தீட்சை அளிக்கப்பட வேண்டும். இத்தகையவன் ஒரு ஆன்மீக குருவை தீட்சை பெறுவதற்காக அணுக வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11ஆம் காண்டம் அத்தியாயம் 3 பதம் 21 தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம். அதாவது பரம சத்தியத்தை பற்றிய திவ்ய விஞ்ஞானத்தை அறிய விரும்பும் ஒருவன் ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவன் ஆன்மீக குருவின் போதனைகளை பின்பற்றாமல் அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள கூடாது. நான் ஆன்மீக வாழ்க்கை மேற்கொள்கிறேன் என்று பெருமையாக மற்றவரிடம் பறைசாற்றிக் கொள்வதற்காகவும் ஒருவன் ஆன்மீக குருவை ஏற்கக்கூடாது. ஒருவன் ஜிக்ஞாசுவாக அதாவது அதிகாரமுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து கற்றறிந்து கொள்ள ஆவலாயிருத்தல் வேண்டும். அவன் கேட்கும் கேள்விகளானது கண்டிப்பாக திவ்ய ஞானத்திற்கு சம்பந்தப்பட்டதாகவே இருக்க வேண்டும். ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் ஜட அறிவுக்கு மேற்பட்ட ஒன்று என்பதை உத்தமம் என்று தெளிவுபடுத்துகிறது. தம் என்பதன் பொருள் ஜட உலகின் இருள் ஆகும். உத் என்றால் திவ்யமான என்று பொருள். பொதுவாக மக்கள் ஜட விஷயங்களை பற்றி அறிவதிலேயே ஆர்வமாக உள்ளனர். ஆனால் எப்பொழுது ஒருவன் இவ்விஷயங்களில் ஆர்வத்தை இழந்து திவ்யமான விஷயங்களில் ஆர்வமாக உள்ளானோ அப்பொழுது அவன் தீட்சை பெற தகுந்தவனாகிறான். ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து தீட்சை பெற்று பகவானின் சேவையில் தீவிரமாக ஈடுபடும் பொழுதே அவரை மத்தியம அதிகாரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கவனமாக 10 வித குற்றங்களை தவிர்த்து உச்சரித்தால் பகவானுக்கும் அவரது திருநாமங்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை என்ற உண்மையை நிச்சயமாக படிப்படியாக உணரலாம். கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிப்பது மிக மேன்மை பொருந்தியது. ஆரம்ப பக்தர்கள் இத்தகு உண்மையை உணர்ந்தவர்களை மதிக்க வேண்டும். பகவானின் புனித நாமங்களை குற்றமில்லாமல் உச்சரிக்காமல் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவது இயலாது என்பதை ஒருவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தில் மத்திய லீலை 22.69 யாஹார கோமல ஸ்ருத்தா சேகனிஷ்ட ஜன கிரமே கிரமே தேன்ஹோ பக்த ஹாய்பே உத்தம
மேன்மையானதும் இணங்கக்கூடியதுமான நம்பிக்கையை உடையவன் ஆரம்ப நிலை பக்தன் எனப்படுவான். ஆனால் செயல்முறையை படிப்படியாக கடைபிடிப்பதால் உயர்ந்த பக்தனாக முடியும். அனைவரும் தங்களது பக்தி தொண்டை ஆரம்ப நிலையில் தான் தொடங்குகின்றனர். ஆனால் முறையாக நியமிக்கப்பட்ட அளவு ஹரிநாமத்தை உச்சரித்தால் ஒருவன் படிப்படியாக உத்தம அதிகாரியின் நிலைக்கு உயர்த்தப்படுவான். எனவே கிருஷ்ண பக்தி இயக்கம் தினமும் 16 சுற்றுகளை பரிந்துரைக்கிறது. ஏனெனில் மேற்கத்திய நாடுகளில் உள்ளவர்கள் ஜபமாலையில் ஹரிநாமத்தை உச்சரிக்கும் போது நீண்ட நேரத்திற்கு அதில் மனதை ஒருமுகப்படுத்துவது இயலாது. எனவேதான் மிக குறைந்த அளவு சுற்றுகள் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரர் ஒருவன் குறைந்தது 64 சுற்றுகள் புனித நாமத்தை உச்சரிக்கவில்லை என்றால் அவன் பதித அல்லது பக்தி தொண்டிலிருந்து விழுந்தவனாக கருதப்படுவான் என்பர். அவரது கணக்கின்படி நாம் அனைவரும் விழுந்தவர்களாகவே கருதப்பட வேண்டியவர்கள். ஆனால் பரமபுருஷ பகவானுக்கு சேவை புரிய நாம் தீவிரமாகவும் பொய்மை இல்லாமலும் முனைவதால் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையை நாம் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் அவர் பதித பாவன அல்லது கீழே விழுந்தவர்களை மீட்பவர் ஆவர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மிக பெரும் பக்தரான ஸ்ரீல சத்ய ராஜகான் பகவானிடம் ஒரு வைஷ்ணவனை எவ்வாறு அறிந்து கொள்வது என்று வினா எழுப்பிய போது அதற்கு பகவான் பின்வருமாறு கூறினர். பிரபு கஹே ஞான்ற முகேஷினி ஏக பாரா கிருஷ்ண நாமசே பூஞ்யஸ்ரேஷ்ட சபாகார. ஒருவன் கிருஷ்ணா என்ற பெயரை உச்சரித்தால் அவனை சாதாரண மக்களுள் சிறந்தவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 15.106. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.